வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு. யாருக்குப்பா? என்ன அம்மன் இருக்கு? கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். சிங்கார புன்னகை கண்ணார கண்டால் சங்கீத வீணை ஏதுக்கம்மா. ஓ விழுந்து கும்பிடாண்டா, நின்று நெஞ்சார கும்பிடு. எனக்கு உன் உள்ளம் தானே தேவை. நீ உடம்பு வளைஞ்சானா விளையாட்ட எனக்கு என்ன? என்னடா தம்பி, என்னடா? பாப்பா உட்கார முடியுமா? நின்றுக்கிடுதியாமா? அடுத்த காலில் விடும்போது நீங்க ரெண்டும் எழுந்திக்கணும், அவன் எழுந்திக்க வேண்டாம். சரிண்ணா? கல்யாணம் முடிச்சிட்டியா தம்பி? நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? மாட்டீங்க. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்க அப்பனுடைய தாத்தா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அறுந்து போவதற்கும் அவள் தற்கொலை செய்வதற்கும் காரணமாக இருந்தான். அதே தாத்தா தான், அந்த பாட்டன் தான் நீயா வந்து பிறந்திருக்க. அந்த ஜென்ம பாவத்தின் அடிப்படையில கல்யாணம் கூடி வரக்கூடிய ஸ்டேஜ் கூட வந்து அப்படி தட்டிப்பிடு. இது ஒரு நடந்த சம்பவம். அடுத்து உங்க ஜாதகங்களை பார்ப்பாங்க. முதல்ல சரியா இருக்கும். 2ஆம் தரம் போய் பார்த்தா இந்த ஜாதகத்துப்படி இந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழாது, தட்டி கழிச்சிருங்க. நீங்க உடனே நாளைக்கு நமக்கு பதில் வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும். இதுதான் உங்க கதை. இதுவரை நடக்கவே இல்லையே. அதனால இந்த ஜாதகத்துல என்ன பார்வை இருக்குன்னு பார்த்தேன். ராகு பார்வையினுடைய தன்மை இருக்கு. அதனால அடிக்கடி டென்ஷன், அவநம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நிறைய சோதிடங்களை பார்த்து, சாமியார்கள், பூசாரிகள், கோயில்கள் எல்லாம் பார்த்து என்னத்தை போய் பார்க்க, எங்க இவர் என்ன சொல்லுதாரோ. இப்ப கூட உன் உள்மனத்துக்குள்ள சரி பார்ப்போம், நிறைய கதைகள் வருது, நிறைய சொல்றாரு, என்ன நடக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க உள்ளத்துல கால் வந்துட்டு வா. எல்லா கதையும் வேண்டாம் எனக்கு, அந்த கதையை பேசுவோம். அதனால வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு உட்பட பெண் இதுதான் என்று உங்களுக்கு நிர்ணயம் பண்ணித்தாரு. என்னடா? அதனால நண்பர்களை குறைச்சிக்கா சொன்னா அர்த்தம் இருக்கும். நட்பை குறைக்கும் பொழுது, உன்னை பற்றி விசாரிக்கும் பொழுது வார்த்தைகள் நல்ல வந்து உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா ஒரு சில வார்த்தைகள் தெளிவில்லாம இந்த கிரகம் பண்ணும். அதனால ஆடிக்குட்பட பெண் இதுதான் என்று நிர்ணயிச்சு தாரேன். தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தி தரேன். ஆனா ஒரு கல்யாணம் இவனுக்கு. இன்னும் ஒரு கல்யாணம்னா 2 கல்யாணம் நினைச்சுக்கிட்டியா? அதுக்காக சொன்ன உடனே திருக்கிய பரப்பே உள்ள இவ்வளவு நாள் பாடுபட்டதுனால என் பிள்ளைக்கு 2 பொண்டாட்டி ஒண்ணு நினைக்கிறியா? இல்ல, அப்படி இல்லை சார். கல்யாணம் நடத்தி தந்துடுறேன். இவன் கல்யாணம் முடிச்சு 3 மாதம் ஆகும் பொழுது உன் பொம்பளை பிள்ளை குழந்தை உண்டாயிருவான். புரியுதா? அங்க பிறக்கிறது ஆம்பளை பயலா பிறப்பான். இந்த பயலுக்கு பொட்ட பிள்ளை பிறக்கும். சம்மந்தம் கலந்து வச்சிருந்தேன். கால் விட்டுவான். அப்படித்தான் ஒரு வீட்டுக்கு சொன்னேன். ஆளு பேரை சொல்ல மாட்டேன். பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுங்க, அங்க ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்து 1 வயதுக்குள்ள தாய் மாமனுக்கு கல்யாணம் நடக்கும். அவன் வயிற்றுல பிறக்கிறப்ப அந்த பிள்ளைய கட்டக்கூடிய ஸ்டேஜில் வரவன இப்ப பிறந்தாச்சு. அதைத்தான் இன்னைக்கு நானும் சொல்லுவேன். எல்லாம் வெற்றிகரமா நடந்துரும். ஜெயிச்சு தரேன். என்ன இருந்து நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போ. பக்கத்துல வா. 2 வீலரை மாத்திக்கிடணும்னு நினைக்கிறேன். என்ன வா வா செல்லாம். கருமசாமிக்கு நல்லா இருமா. வாடா, ஆவேசத்தை குறைச்சிக்கா. நல்லா படப்படா படப்படா. அப்பளம் கணக்கு புரியுதுல்ல, வீட்டில் குறைச்சிக்கா. கருமசாமி ஆமா, அதே சேலம் எல்லை. இடம் வீடு சம்பந்தமாக மனம் குழம்பியது யார்?
இடம் வீடு சம்பந்தமாக. என்னப்பா இடம் வீடு? புரியல, தெளிவா பேச. மனைவி வழி சொத்தெல்லாம் ஒழுங்கா வந்து சேர்ந்திருக்கா? அங்க இருக்கிற 3 பேர் அந்த சொத்து சொந்தமா குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நீதிமன்றத்துக்கு போய் உன்னையவே கீழே தள்ளதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. உண்மையாடா? அதுல ஆபத்து வந்துருமோங்கிற பயம்லாம் உனக்கு வந்து பக்கத்திலே போகாம ஒதுங்கிக்கிட்டிய. கால் நட்டுவா. அமைதி. அந்த சொத்து செய்ய முடியுமான்னு கேட்டேன். பணம் வேணுமா இடம் வேணுமா? அப்படி கேட்டா எப்படி முடியும்? பணம் வேணுமா இடம் வேணுமா? 3 முறை என்ன பார்க்கவா? அந்த இடத்த முடிச்சு தரேன், வெட்டியாக்கி தரேன், உன் பணம் வெளியில கிடக்கு, வாங்கி தரேன். என்னடா செய்து? ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராது, சரியாயிடும். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? யாரு மலைக்கு போறானா? எந்த மலைக்கு போறான்? என்ன காட்டி பார்க்கலாம். சபரிமலைக்கா, திருவண்ணாமலைக்கா, வெள்ளியங்கிரி மலைக்கா? மலை ஏறி சிவனை கும்பிட போனது யாருப்பா? மலை ஏறி ஈத்தனை துதிக்க போனது யாரு? திருவண்ணாமலையா? யாருயா? உங்களுக்கு எந்த ஊரு? சேலத்தில இருந்து சிவனை துதிக்க மலையேறி சென்றவன் யாருன்னு கேட்கலாம். எந்த மலை? பக்கத்துல வரலாம். இதெல்லாம் என்னது? பத்திரம். ஒரு பத்திரம் அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன். ஏழரை நாட்டு சனி நடக்கிற ஜாதகத்துல கவனிச்சு பார்த்தியா? ஆனா அந்த ஜாதகத்துக்குரிய நபருக்கு வாழ்க்கையை அமைக்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையும் மன கஷ்டமும் இருக்கு. 3 மாசம். இந்த நிலைகள்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும். சொத்து சொந்தமான ஒரு குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கணும். உடன் பிறந்தவர்களால் மன வருத்தமும் பிரச்சனையும் நடக்கும். நடக்கா? இதெல்லாம் மாத்தி தரணும். வேற என்ன மூலிகை சொந்தமா என்ன ஆராய்ச்சி? அப்படி நல்ல உட்கார்ந்துக்கலாம்னா மூலிகை இல்லாத சித்து முனிவருக்கு உண்டு. கொஞ்சம் கண்ண மூடு, நான் உள்ளுக்கு வரேன். நல்ல கண்ண முடிக்கப்பா. நல்ல நல்ல ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டினால் அது யோகமாகும். படிச்சிருக்கியா? ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டினால் அது யோகமாகும். இப்போ யோகத்தை பற்றிய ஆசையும் யோக நிலையை பற்றிய சிந்தனையும் அதனுடைய முயற்சியும் நடக்கும். ஆனா ஆத்ம சக்தியை எழுப்பி எந்த இடத்தில் நிறுத்தினால் நாம சமாதி நிலைக்கு வரலாம் என்ற விஷயம் உனக்கு தெளிவுபட தெரியல. உண்மையா இல்லையா? அந்த ஆத்ம சக்தியை நிறுத்துவதற்கு முன்னால இங்க கடமைகள் நிறைய இருக்க. எதுவும் செய்ய போறான் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவா, அசத்துவோம். நம்ம வாழை பரமேஸ்வரியை பற்றி முன்னால படிச்சிருக்கியா? முக்கியமானவர். அப்படி இருந்தும் அதை பற்றிய தவத்துக்கோ சித்துக்கோ வரலையே. ஏன்? விளக்கம் கொடுக்கிறதுக்கு நாதி இல்லாம போயிடுதா? இப்படி இருந்தா எப்படி? ஒரு முடிவு இருக்க வேண்டாமா? லட்சியம் இல்லாத தவம் வெற்றி அடையுமா? அடையாது. இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்கா. சரி, ஓகே.
குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு தெரிந்திருக்க, ஆனா அது எழும்பியிருக்கா இல்லையா என்ற உள்ளுக்குள்ளே தீர்மானம் பண்ணக்கூடிய தெளிவு கிடைக்கல. ஆனா குண்டலினியை எழுப்பி விட்டால் உச்சநிலைக்கு வருகிற பொழுது சுவை மாறும் என்ற ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருக்க. அந்த சுவை மாற்றம் வரல. இதையெல்லாம் வராம இருக்கும் பொழுது யோக நிலையை பெறுவது எப்படி? அப்படி யோக நிலையை பெற்றால் ஜீவ சமாதி என்றால் என்ன? ஜீவனோடு அடங்கி இருப்பதா, அல்ல ஜீவன் போன பிறகும் சரீரம் அழியாமல் காத்து இருப்பதா, அல்லது ஒவ்வொரு இடத்திலும் சமாதி நிலையை பெற்று பிரபஞ்ச சக்தியை நிலைநிறுத்திவிட்டு வேறு இடம் சென்று உலாவுவதா? இப்படி பல்வேறு நிலைகளிலே நிச்சதானம் இருக்கிறது. அந்த சக்தியை பெறுவதற்கு எவ்வளவு பயிற்சி வேண்டும் தெரியுமா? நிறைய விஷயங்கள் வேண்டும். நான் அனுபவித்ததை உன்னிடம் சொல்லுகிறேன். ஆகையினால் 3 மாதங்கள் கழித்து என்னை வந்து பார். அந்த யோக நிலைக்கு ஒரு முக்தியும் ஒரு வெற்றியும் தார. அதுல நீ ஒரு சக்தியை பெறுவாய். அந்த விஷயத்துல தான் கொஞ்சம் பகைமை இருக்கு. அதை நான் பக்குவமா உனக்கு முடிச்சு பிரயோஜனம் இல்லாம ஒண்ணும் இல்லை, நான் ஜெயிச்சு தரேன். 3 மாதம் பொறுமையா இருக்கணும், வெற்றியாகி தரேன். அடுத்த வாரம் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஜெயிச்சுக்கலாம். வரணும் நிச்சயமா. கருப்பசாமி, ஆமா சாத்தூர், சாத்தூர் இல்லம்மா, சாத்தூர், சாத்தூர். என்னடா புரியுது. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தீராத நோய் கேன்சரால பாதிக்கப்பட்டு மனமுடைந்து வந்தாய். இப்பொழுது உன் பிள்ளைக்கும் அந்த செல்லுகள் கொஞ்சம் இருந்து தாக்கம் கொடுத்துருக்கு. ஆனா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்கவலையும் குழப்பமும் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதும்ல, கால் விட்டுருவா. வேற என்னப்பா வேணும்? இந்த ஆவணியில கல்யாணத்தை முடிச்சு தந்துருந்தேன். சந்தோஷமா இருக்கு. உன் மனைக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகள் விளையாடுது, அதை வெற்றி ஆக்கிருந்தேன், விரட்டி ஆக்கிருந்தேன். அடுத்த வருஷம் தான் கிடைக்கும், ஜெயிச்சு. கர்மசாமி, அதே சாத்தூர். பொம்பளை பிள்ளை விஷயத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? பாப்பா பாப்பா. உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? பொறுமையா இருக்கும். பொம்பளை பிள்ளை இருக்கவன் வா அப்படின்னு நான் சொல்லி கூப்பிடல. பொம்பளை பிள்ளை விஷயத்தை மனசால வருத்தப்பட்டு வந்தது யார்? அதுதான் என் கேள்வி. வரலாம். பொம்பளை பிள்ளை இருக்கு, நம்ம இதை வச்சு அடித்துருவோம்னு நினைச்சு வந்தா நான் சரி, எப்படியோ நம்ம சாமி நம்மளை கூப்பிடணுங்கிற ஆசையில அப்படி வாரிய. பக்தி தான் அதுக்கு காரணம். என்னப்பா உண்மையா இல்லையா? பக்தி தான் காரணம். கால் விட்டு ஒரு கடாய் ஒண்ணு வெட்ட வேண்டியது இருக்கப்பா. கடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? எங்க, எந்த ஊர்ல இருக்கு? அவர் பேர் என்ன பேரு? நான் வந்து நிக்க பாரு அந்த கடாய். இன்னொரு தரம் கால் விட்டு சாமி பேர சொல்லி வெட்டி திக்க வெட்டி. அருட்பெரும் ஜோதியே, தனிப்பெரும் கருணை. என்ன வேணும்? ஒரு வார்த்தை சொல்லுவேன், பதில் சொன்னீங்கன்னா உருப்படி ஆக்கிடுவோம். அங்க வாழ வைக்க இஷ்டம் இருக்கா? நீங்க கொஞ்சம் மாத்தி விடலாம்னு சிந்திச்சாலும் அவ மனசு ஒத்துழைக்க மாட்டேது. கண்ண முடிக்காங்க, கேட்டு பார்ப்போம் என்ன என்னப்பா அது என்ன நடக்குது. இவ்வளவுதான விஷயம். சரி, கால் விட்டு வரலாம். என்னடா தட்டியா? எதுக்கு? அது ஏன் இப்ப அந்த வேலையை பார்க்க? இங்க எவ்வளவு வேலை இருக்கு?
உடைச்சி சொன்னா உள்ள நொந்துரும், மறைச்சு சொன்னா புரியக்கூடிய சக்தி வேணும். அந்த வீட்டு பக்கம் போனேன். அங்க ஒரு சுலமான சாமி பக்கம் இருக்காரு. புரியுதா? ஆனா அங்க உள்ள பெரியவங்களால கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டு உள்ளம் துன்பப்பட்டு விட்டது. அவங்களுடைய மனதை நிதானப்படுத்தி உன் பிள்ளைய சமாதானமா அங்கேயே 2 குடும்பத்துக்கும் பொறுமையாக வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தா போதுமா? ஆனா இப்ப பார்த்தேன், பொன்பொருள் எல்லாமே நஷ்டமாயிடுதாங்க. எல்லாம் புடுங்கிட்டு வெறுமனையான பெண்மணியாக இருக்கிறாள். இந்த நிலையில இருந்து மாற்றமும் கிடைக்கும், தொழில்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கும். உள்ள குழப்பம் இல்லாம மனப்பூர்வமா நிம்மதியா வாழ வச்சா போதுங்களா? பண்ணித்தாரேன், சந்தோஷமா இருக்க வைக்கேன். இடையில ஒரு நாள் மனதில் புரிஞ்சுக்கா, இடையில ஒரு நாள் ஏன் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவன் மனது கொஞ்சம் மாறிடுது. அந்த நிலைகள்லாம் மாற்றி உயிர் கண்டம் இல்லாம காப்பாத்தித்தாரேன். 2 பேரையும் ஒற்றுமையா வாழ வச்சுட்டாரேன். வேற உன் பிள்ளைய பத்தி வேற என்னப்பா வேணும்? இப்போதைக்கு அவன் வரமாட்டான், 1 வருஷத்துக்கு விட்டுப்பிடி. ஏன்னு கேட்க மாட்டேங்க, சும்மா கை நட்டி விபூதியை வாங்குத இல்ல. ஒரு உரைக்குள் இருகத்தி வைத்தல் ஆகாது. அவனுடைய அம்சத்துப்படி தகப்பை அல்லது மகன் யாராவது ஒரு ஆம்பளை தான் அந்த வீட்டில் இருக்கணும். இந்த குடும்பத்துல அந்த கிரகம் மாறதுக்கு இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்கு. சற்று பொறுமையாக வெற்றியாக்கிட்டார். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான், அவன் மேல பாசத்தோட இருப்பான். மாங்கல்யம் வெற்றியாகும். அடுத்து பேசுவோம். கர்மசாமி அதே சாத்தூர் எல்லை வீடு உடஞ்சி விடலாம். வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சாமி சொல்லுது. யாரு வரணும்ல? நோயாளி ஒரு பக்கம், ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் பார்க்க முடியுமா? வரட்டும், அவசரப்படாத, வரட்டும் வரட்டும் வரட்டும். அதுதான் நேரம், அதுதான் நேரம். வருவாள், ஏன் கலங்க வேண்டும்? மகா பொண்ணு சுபஸ்ரீ. சுபஸ்ரீ எங்க இருந்தாலும் வாங்க. அருள்வாக்கு வந்திருக்கு. நாட்கோணர் சுபஸ்ரீ வந்துடும். நீங்க ஆத்திரப்படாதீங்க, நீங்க வாட்ட அமைதியா இருக்கு, கவலைப்படாது. யாரு இங்க வந்துட்டு தான் அங்க போனோம். இங்க வந்துட்டு போனோம். வந்துட்டா அவளுக்கு தலை சுற்று. காலில் விழுட்டு வா, ஒன்று போல காலில் விழுங்க. ஓஹோ வா. ஒரு காலத்துல அவன் தந்தையார் எந்த சாமியார் எந்த ஜோதிடரையும் நம்ப மாட்டான். தன்னுடைய அறிவு, தன் பக்தி, நம்ம ஆண்டவனை கும்பிட்டா போதும், ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பான். அது ஒரு நேர்மையான எண்ணம். ஏன்னா நானே அப்படித்தான். ஆனா இப்ப பிள்ளையினுடைய மனவேதனைக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கான். இதுதான் உண்மை. இந்த பிள்ளையினுடைய அங்கத்தை பற்றி நான் பார்த்தேன். சில வேளைகளில் தன்னை அறியாம ஏதோ ஒரு சக்தி அவ உடம்ப வந்து தொடுது. அப்படி தொடுகிற சக்தி தெய்வமா அல்லது இவருடைய மன அலைகளா, அப்படி இல்லை வேற ஏதோ ஆவி சம்பந்தமான விஷயமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா மகளே.
மனோதத்துவ ரீதியில் உள்ளியல் சொல்லி ஒன்று இருக்கு. உள்ளியல் அடிமனதுக்குள்ள தன்னுடைய நினைவின் காரணத்தினால் ஒரு சில பாதிப்புகள், ஒரு சில தடைகள் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த மனதினுடைய உணர்வு அலைகள் எழுப்பி வெளிமனதின் மூலமாக ஏதோ ஒரு சக்தியை அட்டாக் பண்றது மாதிரி உணர்வு அலைகள் அட்டாக் பண்ணும். அப்படித்தான் இது வந்திருக்குமா அப்படின்னு நினைத்து பார்த்தா அதனுடைய ஒரு பாதிப்பும், சில பேர்களுடைய தாக்குதலின் காரணத்தினால் சில ஆத்ம சக்தியினுடைய தொடுதலும் ரெண்டு சேர்ந்து இவ மனத்தை குழப்பிக்கிட்டு இருக்கு. இந்த மனம் குழம்புவதற்கு காரணங்கள் என்னமெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, கல்வி ஞானம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் வாழ்வை அமைத்துக்கிடுவதற்கு ஏதோ ஒரு தடையும் ஒரு திசை திருப்பமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு திசை திருப்பம் ஏற்பட்டிருக்கு. நம்ம நினைத்தது மாதிரி அமையாது, அப்படி அமைகிறது மாதிரி தெரியல அப்படிங்கிற சைக்காலஜி ஆஃப் தாட் இவ உள் மனத்துக்குள்ள ஒரு பய உணர்வும் ஒரு தாக்கமும் இருக்கு. அதனால மங்களகரமான விஷயங்களை பேசுகிற பொழுதோ அந்த முயற்சிகளை செய்கிற பொழுதோ சுமார் ஒரு 8 மணி நேரத்துக்கு உட்பட உடம்புல ஒரு ஆங்காரத்தன்மை தோன்றிடும். அந்த ஆங்காரத்தன்மை தோன்றுகிற பொழுது இவ என்ன செய்தான்னு இவளுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட நிலை இப்ப இருக்கு. இதை மாத்திக்கிட முடியுமான்னு கேட்டேன். மாற்ற முடியும். 7 முறை என்னை பார்க்க வரணும். 7 முறை என்னை பார்க்க வந்தா 7வது முறையில் அவ தெளிவாயிருவா. அதுக்குள்ள அவன் நினைக்கிறத மாதிரி உயர்ந்த வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். அடுத்து பேசுவோம். பக்கத்துல வரலாம். இங்க வா. நீங்க எல்லாம் அங்க தள்ளி போய்க்காங்க. நீ உட்கார்ந்துக்காமா, உட்கார்ந்துக்கா. கொஞ்சம் எண்ணெயை மட்டும் சிந்தனை பண்ணி பார்ப்போம். உள் மனசுக்குள்ள கை நீட்டிக்கா. எண்ணெயை மட்டுமே சிந்தனை பண்ணிக்கா. மனசு அலப்பாயக்கூடாதுமா. கர்ப்பசாமின்னு உள்ளத்துக்கு நினைச்சுக்கா. சாப்பிடலாம். இதை தேய்ச்சி இன்னைக்கு குளிச்சுக்கணும். இந்த தலை சுத்து, வாமிட் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இன்னையிலிருந்து மனம் அடங்கி வரும். கவலைப்பட வேண்டாம். 7 முறை என்னை பார்க்க வரணும்ப்பா. இந்தா செல்வாக்கா மகளே, ஐஸ்வர்யமா இருப்பாங்க. என்னாலும் உயர்ந்திருப்பாய். கருப்பசாமி. ஆமா, அப்படியா? கடையநல்லூர் பகுதி, கடையநல்லூர் எல்லை. இருக்கிறது இருக்க முடியா? தாமரை கண்ணங்கள். யார் இவர்கள்? 2.5 வருஷத்துக்கு முன்னால இருந்தே உடல்நிலை கோளாறுகளும் பண நஷ்டங்களும் தொழில் பார்க்க முடியாமல் மன உபாதைகளும் தோன்றிடுது. என்னப்பா? அப்படி தோன்றிய காரணத்தினால் நமக்கு மாறுபாடு செய்வினைகள் நடந்திருக்குமோ என்று 2 விதமான இடத்தில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்தீர்கள். ஒன்று சாமி, இன்னொன்று ஜோதிட சம்பந்தமான விஷயத்தில். ஆனா அப்படி நடந்திருக்கிறது என்றே உங்களுக்கு பதில் கிடைச்சது. உண்மையா இல்லையா? ஆனா அதற்கு பின்பும் இதுவரை எந்த ஒரு தெளிவான விழிப்பும் முன்னேற்றமும் இதுவரை கிடைக்கல. அந்த விழிப்பான செய்தி இன்னும் இருக்கா அல்லது அது தீர்ந்து விட்டதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம்.
வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிருமா. கண்ண முடிக்காடா தம்பி, கண்ண முடிக்கா வெட்டி இருக்க கால் வந்துட்டு வா. நேரம் நல்ல நேரம். ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு சம்பந்தமான முயற்சியை செய். இப்ப ஏற்கனவே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உனக்கு பதில்கள் தவறாகத்தான் இருக்கு, தெளிவான முறைகளில் கிடைக்கல. இங்க இருந்து அங்க போனாலும் அந்த வேலை அமையுமா என்பது சந்தேகம்தான். ஜூன் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு. நான் ஒரு பொருள் தருவேன், பௌர்ணமிக்கு வந்து வாங்கிட்டு போ, ஜெயித்திருவேன். வெளிநாடுக்கு தடையில்லாமல் சென்று வெற்றியோடு வரலாம். புண்ணியமடைவாய், வாழ்க்கை ஆனந்தமா இருப்பா. கர்மசாமி, ஆமா அப்படியா? வாழ்க 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 மகளே, வாழ்க வாழ்க. களியக்கா விளை பக்கம், நாகர்கோயில் களியக்கா விளை பக்கம் யாரு? கால் வச்சுவா. மணியத்தலமா பிரேக் கொடுத்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள போன உடனே தூக்கம் வருது, ஒரு விழிப்பான நிலை இல்லை, மூதேவி குடியிருக்கிறத மாதிரி இருக்கு, மனதெல்லாம் கெட்டுப்பட்டது மாதிரி, எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாத அளவுக்கு வருத்தமும் மனக்குழப்பமும் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளையுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் பக்குவப்படாம இருக்கு. ஒரு பக்கத்து காலில் படங்கால் பக்கத்துல வலியும் ஊரலும் தோன்றி குழப்பத்தை உருவாகிட்டு. உண்மையா? கால் வந்து இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் எல்லாம் நஷ்டமும் கடன்களுமாக வந்து இருக்கு. அதனால இந்த கடனையும் தீர்க்கணும், அடுத்து உழைப்புக்கு எனக்கு குழப்பம் இல்லாத நல்ல வழியவும் காட்டணும். நிச்சயமாக போக வைக்கிறேன், தைரியமா செயல்படலாம், வெற்றி உண்டு. கால் விட்டு வா. கருவேல முள்ளும் கருவேல முள்ளா இருக்கு. அமைதி. கருவேல முள்ளு காட்டுக்குள்ள ஒரு சாமி இருக்கு, அது துள்ளமான சாமி, கூட்டுறவோடு இருக்கார். அந்த பக்கத்திலிருந்து வந்துச்சு. அதனால உன்னுடைய நேரங்கள் தெளிவாகி விட்டன. இன்னும் 60 நாளில் அந்த வேலை தொடங்கும், பணமும் கிடைக்கும். வெற்றி ஆயிக்கா கூட வார. ஜெய்.